அர்ஜுனா சார், வேலைக்கு போகும்போது வலது கால முன்னால எடுத்து வச்சாதான் வேலை நடக்கும். ஏன் சார் அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அட போயா, அவன் ஒரு இன்ஸ்பெக்டர். அந்த ஆளு சொல்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னா 7 ஜென்மம் எடுக்கணும். தெரு தெருவா அலைய சொல்றான். அது போல தொட்டிய வையே. இந்த பக்கம் வா. வா இந்த பக்கம். நாங்க ஒரு ஆளை கேட்போம், கேட்ட உடனே மயக்கப்பட்டு விழுந்த உதப்போம். நாங்க போலீஸ். அதான் தெரியுதா? என்ன விஷயமா நீங்க சொல்லுப்பா. இவங்கிட்ட இவ்வளவுதான் மரியாதை போல இருக்கு. இவன் மாத்திரம் இல்ல, இந்த ஊரே அப்படித்தான். ஏய், கருந்தேல் கண்ணாயிரத்தை தெரியுமா? யாரு? எங்க தலைவரியா கேக்குறீங்க? தலைவரா? அப்ப இவர்தான் உபதலைவர் போல இருக்கு. என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க எங்க தலைவரா? அவருக்கு பட்டம் கொடுத்துட்டு போடான்னு வந்திருக்கோம். அரெஸ்ட் பண்ண வந்திருக்கான்டா மூதேவி. தலைவரே, நீ அரெஸ்ட் பண்ண வந்தீங்க? என்ன கம்ப வச்சோன்னு நின்னுட்டான்? காக்கா வலிப்புக்கார மாதிரி கம்புக்கு அப்படியே நின்னுடுவான் போல இருக்கு. அப்படியே தள்ளிட்டு போ. ஐயோ, உனக்கும் பாஸ் ஆயிடுச்சா? நான் எடுக்கலப்பா, நானும் தள்ளிட்டு வர்றேன். நானும் வர்றேன். டேய், இப்ப நான் கம்ப எடுப்பேன், கத்துன வாயிலே குத்துவேன். அதேதான், நானும் என் கம்பை எடுப்பேன், கத்துன வாயிலே குத்துவேன். எடுத்துட்டேன். டேய், இப்ப நாங்க என்ன சொல்லிட்டோம்? ஏன் இப்படி கத்துன? தலைவரை பார்க்கத்தான் வந்தோம், அரஸ்டா பண்ணிட்டோம். இந்தா புடி. லஞ்சம் இல்ல, வஞ்சம். எங்க உங்க தலைவரை பத்தி சொல்லு. உதவாங்குவே நீ. தலைவர் மேடை பச்சு ஆரம்பிச்சிருவீங்களே, சாதாரணமா சொல்லு. எங்க தலைவரை பத்தி சொல்றேன் கேளுங்க. பெரிய சுதந்திர வீரரு. காலையில 8 மணிக்கு ஏந்திப்பார். எந்திரிச்சு பள்ளிகளுக்கு வர இல்லங்க இல்லையா? அட சொல்ற கேளுங்க. காலைல 8 மணிக்கு ஏந்திரிப்பார். எந்திரிச்சு சாராய் தின்னு இருக்கும், அத அப்படியே கப கப கபன்னு குடிப்பாள். குடிச்சிட்டு 10 மணிக்கு பஜார் பக்கம் போவார். போய் அவன் 5-10 கப்பம் கொடுப்பான். அதெல்லாம் வாங்கின்னு வருவாரு. வந்துட்டு 11:45 மணிக்கு போத சல்லுன்னு இறங்கிடும். 12 மணிக்கு இறங்கும் அவன் வாங்கிட்டு குத்துருவாரு. எதை வாங்கினது இல்லாம? இவர் இல்ல தலைவரு. பயமுறுத்தின கொன்னுருவேன். அப்புறம் 3 மணிக்கு சொல்லாத சாராயத்தை குடிப்பாரு. எங்களுக்கு தெரியும். பழைய வடிக்கும் கடைக்கு போவாரு, எல்லாரும் கப்பம் கொடுப்பாங்க. 4 மணிக்கு போத இறங்கிரும், பணத்தை திருப்பி கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிருவாரு. அதுதான் இல்ல, பின்ன வசூல் பண்ண பணத்தை எல்லாம் சுத்திக்கின்னு வீட்டுக்கு போயிடுவாங்க. என்னங்கடா அது? மத்தியானத்துக்கு அப்புறம் கதையே மாறுது. உலகே மாயம். நான் காலை வந்து ஆளை காணோம். யாரு? அங்க ஒருத்தன் கருந்தேல் கண்ணாயிரம் யாருன்னு கேட்ட உடனே விழுந்தா, இவன் என்ன கேட்காம விழுறானே? மூஞ்சிலே குத்துவேன். உன்கிட்ட ஏதோ விஷயம் இருக்கு. கருந்தேல் கண்ணாயிரங்கிறது யாரு? கருந்தேல் கண்ணாயிரம் நான் தானுங்க. கருந்தேல் கண்ணாயிரம்னு அவன் விழுகுறான், இங்க நீயே விழுகிறியா? இறங்கி போச்சு இல்லீங்களா? கொஞ்சம் ஏத்திக்கிட்டாக்கா மீசியா நின்னுடும், நானும் ஸ்டேடியா நின்னுடுவேன். வேணவே வேணாம், உன்னை அரெஸ்ட் பண்றோம். ஆமா, கருந்தேல் கண்ணாயிரத்தை அர்த்தனாரியும் அர்ஜுனனும் கைது பண்ணுகிறார்கள். அர்த்தனாரியும் அர்ஜுனனும் கைது பண்ணுகிறார்கள்.